its magnetic property respectively. ஸோ இதில் ஒரு ட்ரிக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. போரான், கார்பன், நைட்ரோஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இல்லைங்களா? ஸோ டில் நைட்ரோஜன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் படி உங்களுக்கு வந்து பாண்டிங் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும் இல்லையா? ஏன்னா இது மாலிக்யூல். ஸோ அதனால தான் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி படி நம்ம எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணுவோம். சரிங்களா? நார்மல் அட்டாமிக் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரி கிடையாது. ஸோ நம்ம வந்து ஃபைனல் ஷெல் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். வேலன்ஸ் ஷெல் தான் எடுத்துக்க போகிறோம். நான் வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் பாண்டிங்ல இன்வால்வ் ஆக போகுது. ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட்கட்டை சொல்லித்தரேன் பாருங்க. இந்த 3 செட் யாரு அப்படின்னா பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ். சரிங்களா? இது வந்து ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ். ஓகே. ஸோ இப்போ நான் நைட்ரோஜன் எடுத்துக்கிறேன். N2 எடுத்து சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்புறம் O2 எடுத்து சால்வ் பண்ணலாம். ஸோ N2 பார்த்தீங்க அப்படின்னா N2ல நீங்க Nக்கு மட்டும் என்ன கான்ஃபிகரேஷன் வரும்? அட்டாமிக் கான்ஃபிகரேஷன் எதோட மூலம் 1s2 2s2 2p3 வரும். கரெக்டுங்களா? ஸோ 2p3. பட் இங்க 2 நைட்ரோஜன் இருக்கனால அப்ப என்ன ஆகும்? 2p3 2p3. அப்ப மொத்தமா எத்தனை எலக்ட்ரான்? 6 எலக்ட்ரான். ஸோ அப்ப சேம் எனர்ஜில இருக்க எலக்ட்ரான் பாண்டிங் அந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஸோ 1 2 3 4 ரைட்டா? அதுக்கப்புறம் தான் மேல நம்ம ஃபில் பண்ணோம். 5 6. ஓகே. ஸோ இப்போ ஆன்டி பாண்டிங்ல ஏதாவது இருக்கா? பாண்ட் ரவுண்டர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணோம் நம்ம? 1/2 பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால் மைனஸ் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 1/2 எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆன்டி பாண்டிங்ல 0 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ன்னு வரும். ஸோ அதனால தான் N111N. ஓகே. அதே மாதிரி இப்போ O2க்கு பார்க்கலாம். O2க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிறத மட்டும் நீங்க ஷிஃப்ட் பண்ணணும். இது இங்கே போயிடும், இது இங்கே மேலே வந்துடும். சரிங்களா? அப்ப மேல இருந்து சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா எதோட முடியும்? 2p4ஓட முடியும். ஏன்னா நைட்ரஜனுக்கு அடுத்து ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? ஸோ 2p4னா மொத்தமா 2 ஆக்சிஜன் இருக்கனால மொத்தமா 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 கரெக்டா? 7 8. இப்போ அதே மாதிரி பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? 1/2 போட்டுப்போம் இல்லையா? பாண்டிங்ல எவ்வளோ இருக்கு? 6 இருக்கு. ஆன்டி பாண்டிங்ல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஸோ என்ன வரும்? 1/2 4. ஸோ கேன்சல் பண்ணுங்க 2. ஸோ பாண்டிங் ஆர்டர் என்ன? பாண்ட் ஆர்டர் என்ன? 2. ஸோ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல? பாண்ட் ஆர்டர் என்ன? பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான்னு சொல்லணும். ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து ஆக்சிஜனுக்கு 2, பாராமேக்னெட்டிக். ஏன்னா அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு பாருங்க. 2 அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்கனால பாராமேக்னெட்டிக். ஸோ 2 பாராமேக்னெட்டிக் எங்க இருக்கு ஆப்ஷன்ல? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே.